டிஎஃப் இந்த நம்ம சேனல் நேம் வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் பழப்பி வச்சிருந்தேன். இப்போ 2வது வாட்டி நான் அப்பப்போ போகிறேன். அது நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண பாருங்க. டிசிஎஃப் அவன் பசங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்கவும் பாரு. நமக்கு 53 வந்துருச்சு. நேற்று ஒருத்தனுக்கு கொடுத்தேன். 53 வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 59 கொண்டு வர போகிறோம் டிசிஎஃப். அதை பற்றி நீங்கள் புதுசாக தான் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட சப்ளை பண்ணுவீங்க. முடியல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அடுத்து தானே ஆரம்பிச்சிடும். இப்போ அப்போ முக்கியம் பேக்கில் மாட்டிச்சிருக்கேன். இப்போ பாட்டில் பேல் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்துடுவேன். ஆனால் பாட்டில் பேல் வேணும் மாட்டில் இப்போ எடுத்து சார் தண்ணி இருக்குது. நேற்று கொடுத்து நான் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருவாங்க. டிசிஎஃப் செம்ம அழுக்கு. இதுவே நான் வாஷ் பண்ணும். அது ராத்தா சொன்னா அப்பா ஹெல்ப் கேட்கணும். இதுவே வாஷ் பண்ண பற்றி கேட்குறேன். வீடியோ போட அனுப்பிச்சு எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. சண்டை போட்டு பொண்ணுங்க சண்டை பண்ண பேச மாட்டேன் இல்லை சொல்லிட்டேண்ணா. இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று வீடியோ போட்டு பார்த்து கம்ம காமெடியாக இருக்கும். அதுக்கு சந்து ஒரு கேரு இவ சந்து பண்றான் இது பண்ற இது நான் அடிக்க சந்து அவங்க முக்கிய பொண்ணா. அவ்வளோ கிளிப் நான் இருக்க போல அதில் நான் கள்ளி குட்டி பண்ணேன்னு டிசிஎஃப் பேக் மாட்டியாச்சு. இப்போ போய் காட்டில் பறக்க ஆரம்பிக்கணும். டிசிஎஃப் வீடியோ லைக் பண்ணி சாப்பிட சாப்பிடுவேன். அப்புறம் நமக்கு சப்படை வரும். நமக்கு சப்படை ஏற்ற போகிறோம். டிசிஎஃப் இந்த வீட்டில் சப்பை இருக்கான். நேற்று தான் சப்பை பண்ண வச்சேன். பசங்க இருந்தாங்கன்னா அப்போ பண்ண நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு சப்பை பண்ண வச்சேன்னா அந்த பையனுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே அது ஸ்கூல் லீவ். இன்னைக்கு நாளைக்கும் ஆண்டு சொல்றேன். அதான் நம்ம பெரிய வராங்க ஊருக்கு. அது மண்டே ஃபஸ்ட்டு அதெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பரப்பணும். இந்த அப்பார்ட்மெண்ட் பரப்புனாலே முக்காசி சப்படை வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கௌதம் ஒரு முழுசுக்க தூங்கிட்டு இருக்கிறது இல்லையே. சிமெண்ட் வீடு நமக்கு தெரியாதுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தெரியாது. அப்போ கொடுத்து பண்ண வைக்கலாம். சரி கௌதம் வீட்டுக்கு தான் ஒன்றும் லாக்ல இருக்கு. எல்லாம் நம்ம நேரம் டிசிஎஃப் கௌதம் உள்ள சொன்னா கேக்குது. என்ன லாக் பண்ணிருக்கேன். லாக்ல இருக்கு போல. இப்ப என்ன பண்ணா வேற மாதிரி பிளான் பண்ணி உள்ள நுழையணும். ஒன்றும் இல்லை இந்த கேட்டு அப்போ இருக்கு. சீக்கிரம் உள்ள நுழைச்சோம்னா நம்ப மாட்டல. மற்ற பசங்களும் எனக்கு தெரியும். டிசிஎஃப் இப்போ அந்த பசங்களை பார்த்து அப்ப பண்ண கேட்குதான் நான் வந்துருக்கேன். ரொம்ப கௌதமே ஆனாமான கௌதமே சீமனு போயிட்டு செஞ்சிருக்கான். டிசிஎஃப் அப்பா மனுக்கு நினைச்சாச்சு. இப்போ கௌதம் வீட்டு அடிச்சு வந்தா நான் பாக்குறேன். நான் அதுக்காக நான் கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். சேனலு கொஞ்சம் சப்ளை பண்ணிக்கோடா சார் இருக்கா ஒன்று பசங்களுக்கு பரப்பண்ணா ரைட்டு ஃபோன் எடுத்து சப்ளை பண்ணிக்கோ. சேனலு நல்ல போட்டு தர்ஷன் சைக்கிள் சைக்கிள் வச்சு வீடியோ போட்டுட்டு இருப்பேன் நான். அதான் சப்ளை பண்ணிக்கோங்க சொல்றேன். ஆமா இல்ல போட்டுருக்கேன். அப்ப சப்ளை பண்றத காமிக்க வந்தேன் நானு. அப்படி நினைக்கிறா மூத்த பிளாக்கிங் டேமேஜ் நானே வீடியோ நானே எடிட் பண்றது. அப்ப நான் தான் அப்பப்ப கேமரா பண்ணேன். அப்பா அம்மா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சடன்னு கேமரா பிடிப்பான். ராக்கி பண்ண தெரியல. ராக்கி எனக்கு ஆன்லி சண்டை முடிக்கிச்சு. ஏப்ரல் 1/6 லீவ் வருவாங்க. சப்ப பண்ணிக்கோரா
இதான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டி. விழுக்கால சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா? அப்ப சப்போர்ட் பண்ணோம். ஓகே ஓகே ஆண்டி பாய். தேங்க்ஸ். பை பை கௌதம். சிவின் சிவின் போட்டு போட்டுக்கிட்டான். ரெண்டா சிவின் இது நினைக்கிறேன். டிஜிஎஃப் சிவின் மேல இருக்கானா? கொஞ்சம் ஆகும் நம்ம வந்து பழகிறதுக்கு. மேல போன டிஜிஎஃப் சிவன் இரு தெரியும். ரீசெண்டா நான் வீட்டுக்கு வந்தேன். வரேன் டிஜிஎஃப் கொடுத்து அப்போ நம்ம பண்றேன். சிவன் என்ன காமியான்னு நானு சிவன் ஸ்கூல் போயிருக்கா அப்படின்னா தெரியல. நம்ம ஒருத்தர் யாரும் இல்லை. இவனுக்கே ஸ்கூல்னா அப்ப அப்ப அந்த பசங்க ஸ்கூல் இல்லாம இருக்கும். கௌதம் மட்டும் லீவ் போட்டான் போல. மொத்தம் 2 பேர் பிடிச்சிருச்சு. டிஜே கேக்குறா நம்மளுதான் பாத்துட்டு இருக்காங்க. வர போய் நம்மளுதான் பாத்துட்டு இருக்காங்க. இங்க பராமரிச்சு தின்னு பக்கம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களே பார்த்துட்டு அந்த பக்கம் அவங்க அந்த ஸ்மார்ட் போன் இருக்கா தெரியல. இப்ப இருப்பாங்களா, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களா தெரியல. பாப்போம். இல்லைன்னா நான் சாயந்தரம் திருப்பி வந்து நான் கிருத்தி சப்படி ஏற்றுறாங்க 5 மணி இல்ல காயக்குள்ள இருப்பாங்க. 2 பிளாக்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்து சப்ளை பண்ணி வச்சு வரேங்க. இல்ல நீ இருக்கா வேணி 2 பேரும் கொடுத்துருங்க சொல்லிட்டாங்க. சப்ளை பண்றேன் நெத்தி இல்ல அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண தானே ஏறிச்சுன்னா நான் அப்புறமா சார்ஜ் போடுறேன். சப்ளை ஏசி ஆயிட்டு இப்ப எங்க போக முடியும் கேட்டீங்கன்னா நீ வேற எங்க நம்ம அன்னைக்கு ஒரு ஃபுட் எடுத்து காமிச்சேன். டிஷாப்பு ரேஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணவே காமிக்கல. எடுத்து காமிச்சேன் நான். அந்த ஏரியால போயிட்டு அங்க சில பசங்க இருந்தாங்கன்னா குத்துடுறேன். அங்க எனக்கு 2-3 வீடு மட்டும் தெரியும் பசங்க வீடு. சரி அவன் அப்பா சொன்னா என்ன எல்லாத்தையும் சொல்ல. அவன் தோரை சாண்டு வந்த என்ன ரீச் பண்ண முடியும். இல்லை தோரை தான் கொடுக்க முடியும். இப்போ எங்க போனா ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு ஒரு அப்பா அம்மாத்துக்கு போறேன். அப்பா அம்மா தெரியுங்க வரையில டிஷேப்பு நம்ம சப்ளை ஏத்துனா காசு வேஸ்ட் தான் பண்ணி ஆகணும். அதுலயே இல்லை. இப்படி கொடுத்துருக்கேன். 3 பேர் பண்றேன். சரி இப்ப 3 மண்டே வரேண்ணா. சரி நேற்று ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சா? நான் சரி ஊருக்கு வரல. இதோடைய ரேஸ் என்ன பண்ணோம் சிக்கல் இருக்கு பாப்போம். மண்டே நான் சரி பிளான் பண்ணிருக்கோம். சரி வந்து ரேஸ் பண்ணா சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. சரி ஸ்கூலுக்கு வரையிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் பாடுதான் இருப்பாங்க அவசியம். இங்க ஒருத்தன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க அந்த குடுத்துல நினைக்கிறேன். இதை செஞ்சு அவனை வேண்டா மாட்டீங்களா? அவனுக்கு கொடுப்போம். ஓய் இசி வரும் இசியை மாட்டோம். இசி அதுக்கு உங்க காமிச்சிருக்க மாட்டேன். நானு ரீசெண்டா சச்சின் வேலை பிடிச்சேன். நானு டிஜிஎஃப் 3 ஃபேமிலியா சப்போர்ட் பண்றேன். இப்போ நான் சப்போர்ட் பண்ணிச்சிட்டேன். வேற மாதிரி டிஜிஎஃப் இன்னும் சில பேர் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுத்தி இருக்கு பயம் சான்ஸ் இருக்கு. இவனாச்சும் வாங்கிட்டேன் டிஜிஎஃப். நான் அங்க பசங்க பார்க்கலாம். இவனா இவன் கொடுக்கலாம் சுகரத்தை. நானு பிடிச்ச பசங்க வேற இவன் வாங்கிட்டேன். சைக்கிள் விட பயங்கரம் சுகர் ஆயிடுச்சு.
வெயில் நிக்க வச்சிருந்தேன்ல பசங்க அந்த பக்கம் போனா தென்னை பக்கம் போனா கொஞ்சம் தூரம். ஆனா என் ஃப்ரெண்டு வீடு பக்கம். யோ இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். இங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் சரி நான் டிஃபன் பண்ணிட்டு நேற்று ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். டிசிஎஃப் இந்த பசங்க ஸ்கூல் வந்துருச்சு சொன்னாங்க. அவன் தான் நான் இன்னைக்கு லீவுக்கும் ஹாஃப் டே இருக்கும். லீவு சைக்கிள் ஆன சைக்கிள் அவன் ஃப்ரெண்டு சைக்கிள் தான். மொட்டை அப்படியே கேட்ச் மேட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு டிசிஎஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் வீடு அந்த பக்கம் வீடு இதான் என் ஃப்ரெண்டு வீடு. பண்ணு ப்ரோ வந்து ட்ரெஸ் தப்பா இருக்கா இல்லைண்ணே? பிடிச்சிக்கோ. ஏன் ஒன்னுல இருந்து இப்படி இருக்குமாடா கரெக்டா இருக்கு. அவன் ஏன் ஒன்னால ட்ரெஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சத்தியா அது ஏன் நம்ம இருக்கு அவங்களோட பாஷை டிஃப்ரெண்டா இருக்கு. நான் பிடிச்சிக்கிறேன். நீங்க லீவா ஸ்கூலு? நீங்க லீவா ஸ்கூலு? அப்ப இப்ப நேற்று வந்த பசங்களுக்கு லீவா ஸ்கூலா? அப்ப சரி நான் சாயந்தரம் நான் அந்த பசங்க கொடுத்துக்கிறேன். இப்ப நான் அந்த பசங்க கொடுத்தலாம் ஒரே காப்பியா இருக்கு. அதுல நான் 2 காப்பி எடுத்துறேன் நானு. சின்ன பசங்களுக்கு லீவ் இருக்கும், பெரிய பசங்களுக்கு லீவ் இருக்காது. அதான் தெரியல. நான் நீ வர பாட்டி தான் இருந்தாங்க. ஆண்டி அப்ப இல்ல, ஆண்டி நாங்க ஃப்ரெண்டு அப்படிதான். என்ற எப்ப பண்ணிக்கிறேன் வேலை. தேங்க்ஸ் ப்ரோ. சரி நான் கிளம்புறேன். நான் சாயந்தரம் வர வேணும். அந்த பசங்க குறிகள் இருக்கு 3 காப்பி எடுத்துக்கிட்டு டிசிஎஃப் அப்ளை பண்ண. சரி அப்ளை பண்றது இருக்கா?
ஃப்ளாட்டு நான் ஃப்ளாட் என் ஃப்ரெண்டு அங்கே போனேன். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது நிலமை நல்லா இருக்கு. யாருன்னா இவங்க ஆக்சஸ் பண்ண வச்சுங்களேன், கால் பண்ணி அப்படின்னு நாமலாம் இருக்கு. யாருன்னு வெயிட்டு எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அவங்க பார்த்துக்கிட்டே எனக்கு தெரியும். எனக்கு வந்தேன் நான் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்தேன். உனக்கும் அதான் தெரிஞ்சிச்சு ரைட்டு. அந்த பசங்க எப்படின்னா 5 5 ஒரு எதுக்கும் போய் கேட்போம். அவங்க தெரியல அப்பாயின்மெண்ட் அங்கேயே ஃப்ரெண்ட் இருக்கான். நான் என்ன பிளாக் சொல்ல டிசேஃப் ஆவேன். அதான் வீடு மொத்தம் மாத்தி முடிக்கிறேன். மாறிக்கிட்டேன் இது வந்து பின்னாடி ஏற ஃப்ளோ பறக்கல, முன்னாடி மட்டும்தான் போவோம். அதான் தப்பிச்சேன். நான் ஜம்மா ஓட்டிட்டு சைக்கிள். அது பசங்க சாயந்தரம் வருவாங்க. இங்க ஒருத்தர் இருக்கான், விளையாட்டு நல்லா தெரியாது. இங்க ஒருத்தர் இருக்கான், ஆனா அவன் இருக்கானா ஸ்கூலுக்கு போயிட்டானா தெரியல. நீங்க ஆஃப் டே சில ஸ்கூல் இருக்க சான்ஸ் இருக்கு. இப்படி ஓட்ட வச்சிருந்தா கண்டிப்பா கீழே வந்துருந்தாங்க. காப்பி ஒண்ணுதான் இருக்கு. நம்ம குடுத்து பாப்போம் பசங்களுக்கு. புரியல. அவங்க வைஃபை குத்துருக்கேன். இப்ப எனக்கு காப்பி காலி. நான் வீட்டுல போய் பிரிண்ட் எடுத்து நான் சாயந்தரம் 5 மணிக்கு வரணும். மிச்ச பசங்க கொடுக்குறதோ நீ வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். டிசிஎஃப் மொத்த பசங்க இறங்குவாங்க. அப்போ கொடுத்துக்கணும். இவங்க முதல்ல ஒரு காப்பி கட்டு வந்துருக்கேன். நான் வைஃபை எனக்கு தரமாட்டாங்க கூட்டு வந்துருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சாயந்தரம் 5 மணி வேற மேலாம் வேனு கூட்டிட்டு நான் கேமரா வச்சுட்டு வேற போயிருவேன். நான் இந்த கேமரா வேற முடியாது. எனக்கு சாப்பிட்டு இருக்கு. நீங்க மொத்தமே அந்த கேமரா எடுத்துட்டு வீட்டுக்கு பேர் பண்ணி ஷேப்பு வேற மாதிரி இருக்குமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, டிசிஏ இருக்காங்க. அவங்க வீடு எங்கேயும் எனக்கு தெரியாது. ஆனா காப்பிலாம் கொடுத்து அனுப்பணும். காப்பினா கொடுத்து ஆகலாச்சு வீட்டுக்கு போயிட்டு அங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப இந்த காப்பி இல்ல, அதான் வரும். இந்த அம்மா மொத்த பேருக்கும் செட் பண்ணியாச்சு. டிசிஏப்பு சரண் வீட்டுக்கு போகுமா? துரைக்கு ஆண்டி இவன் சரண் இருக்கானா? ஓ டிசிஎஃப் சரண் இருக்கான், பாட்டு வரேன். அச்சா அவனுக்கு சப்ளை பண்ண அவனுக்கு சப்ளை வேண்டாம். ஹாப்பினஸ் அவன் லீவ் எங்க வேலை இருக்கா மட்டும் வரணும். நான் குழு இருக்கணும். டிசிஎஃப் நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா நான் வரமாட்டேன். நான் கூட அவன் அண்ணா ஜாலியா என்ஜாய் பண்ணுறா போயிட்டான். இப்ப என்னடா வேலை குழு இருக்குண்ணா சார் ஒரு கால் பண்ணுங்க சொல்லியிருக்கேன். நானு அந்த அண்ணா கால் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாலியா போ.
இது இப்ப நான் ஹெல்மெட் போடல எங்கெல்லாம் பாட்ட வரும்னு சொல்லிட்டு இல்லை நான் ஹெல்மெட் தான் போட்டுருப்பேன். பக்காவா காலேஜ் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இன்னும் பண்ணிக்கல. வீடு போய் கூட்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்கணும். அது என்ன பண்ணா 5 மணிக்கு மிச்ச பசங்க வருவாங்க, அவங்களே வர மாட்டாங்க. அப்படி வச்சுதான் என் ராசி தேரும். என்ன பண்றது, நம்ம சேனல் இப்ப போடணுன்றது சை தான் கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம சாயந்தரம் 5 மணிக்கு பார்ப்போம், இல்லை நம்ம சரண் வீட்டுக்கு போவேன். அப்ப போக பாக்குறேன். டிசி பாங்களேன் சார்ஜர் நினைச்ச மாதிரிதான் இருந்து என் அம்மா போனேன் 58 சப்ளை வந்துருச்சு. இப்ப நீ சாயந்தரம் 5 மணிக்கு போவோம். அப்ப 63 64 வந்துடும் அப்படியே ஒரு நாங்க அவ பசங்க இருக்கேன் 58. நான் சீன்ஸா எடுத்துறேன். நான் ஐபோன்ல சீன்ஸா எடுக்க கேமரா பண்ண போட்டோ டிசேப்பு போட்டோ எடுக்க தெரியாது. ஹலோ இப்ப இருக்குது